முஸ்லீம்கள் ஜும்மா அன்னைக்கு ஜும்மா முபாரக் கூறலாமா, இது நபி வழியா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக நம்ம சகோதர சகோதரிகள் பரவலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னால் இந்த ஜும்மா முபாரக் தான். அதுக்குன்னு தனி ஸ்டேட்டஸும் சரி, அதுக்குன்னு தனி இமேஜஸும் சரி நம்ம ஜும்மா அன்னைக்கு பார்க்குறோம். இது நபி வழியா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இது நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு பிதாத் தான். மார்க்கெட்டில் எந்த ஒரு செயலாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காமிச்சு கொடுத்ததா இருக்கணும், இல்லைனா அவங்க நமக்கு அங்கீகரிச்சதாக இருக்கணும். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இம்மார்க்கத்தில் இல்லாத ஒன்றையேனும் எவரேனும் உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. ஆகவே இந்த ஜும்மா முபாரக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வெள்ளிக்கிழமையில் நம்ம சொல்வது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பிதத் தான். இதுக்குன்னு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. மாறாக நம்ம பிதத்தை உருவாக்குன தீமை தான் நமக்கு சேரும். ஜும்மா அன்னைக்கு நம்ம சலாம் சொல்கிறதே நமக்கு சிறப்பு.